விசுவாசத்தை பைபிள் எப்படி தெரியுமா சொல்லிச்சு? பொன்னை போல சொல்லிட்டு. ஆமேன். பொன்னை போல நீங்கள் புடமிட்டாலும் ஆமேன், நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். ஃபெய்த் அண்ட் ஃபயர், விசுவாசமும் நெருப்பும் ஒன்னாதான் போகும். ஆனால் எத்தனை மடங்கு நெருப்பு வந்தாலும் கோல்டு தான். அது ஒரு நாளும் சாம்பலாவதில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் கோல்ட் இன் ஃபயர் இஸ் malleable and ductile. அப்படின்னா அது வளைந்தும் நெளிஞ்சும் தட்டியும் கொட்டியும் என்ன பண்ணாலும் எல்லா கொட்டுகளையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் அது அழகு பூத்த ஆபரணமாய் உருவாக்கப்படுகிறது. அதுதான் பொன்னுக்கு நிறைவு. இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற எல்லோரையும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்கள் விசுவாசம் பொன்னை போல. அது அழியாது, ஒளியாது, அது எரியாது, அது சாம்பலாகாது, அது நிற்கும், அது சாதிக்கும்.